இறைவன் நீட்டித்து தந்த இன்னொரு நாளின் பொழுது சிறிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா இலை, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய் என்ற அருமையான சட்டினியோடு தொடங்கியது. ஒத்த பூண்டினுடைய மருத்துவ மகத்துவங்களை அறிந்து அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பணியை பதிவு செய்து முடித்துவிட்டு இன்றைய பொழுது நகர்ந்தது. இத்தனை நாள் பூண்டு பயன்படுத்துகிறோம், ஆனால் 40 ஆண்டுகள் வரைக்கும் இப்படி ஒரு பூண்டு வகை இருப்பதே எங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதே, இது எப்படி, ஏன் என்ற கேள்விகளோடு இன்றைக்கு பூண்டு குழம்பு வைக்கப்பட்டது. இறைவன் தான் வகை வகையாக எத்தனை ரகசியங்களை படைத்திருக்கிறான். இன்றைக்கு காற்று சூறை காற்றாக வீசியது. கடல் அத்தனை கொந்தளிப்பாக இருந்தது. காரணம் தெரியவில்லை. ஆனால் இந்த மரம் கொந்தளிப்போடு இருப்பதை பார்க்கிற போது ஏதோ இயற்கை நிறைய படிப்பினைகளை சொல்கிறதோ என்று தோன்றியது. காற்று நம் கைவசம் இல்லை, ஆனால் அந்த காற்றினுடைய வேகம் இறைவன் கைவசத்தில் இருக்கிறது என்றால், இந்த மரம், இந்த இலைகள் ஆடுகிற இந்த தாக்கமும் இறைவன் கையில்தான் இருக்கிறது. எந்த இலையும் இறைவனுக்கு தெரியாமல் அசைந்து கூட விட முடியாது என்பது ஒரு முஃமினுடைய இறை நம்பிக்கையாக இருக்கிறது. எத்தனை போராட்டம் இருந்தாலும், எத்தனை சோதனைகள் இருந்தாலும், எத்தனை தள்ளாட்டம் இருந்தாலும், எத்தனை அலைக்கழிப்புகள் இருந்தாலும், எத்தனை மோசமான எதிரிகள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் திரண்டாலும், நாம் எவ்வளவுதான் உந்தி தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டாலும், நாம் வாழ்கிற பாதச்சுவடுகளை இந்த காற்று மண்ணில் பதித்ததைப் போல நாம் விட்டு செல்ல வேண்டும். இந்த காற்று இந்த பாதச்சுவடுகளை எப்படி விட்டு இருக்கிறது? காற்று நடக்குமா? ஏதோ நடக்கிறது பாருங்கள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடக்கிறது. அதற்கு காற்று உதவி செய்கிறது. மண் நடக்கிற இந்த காட்சியை நான் பார்த்தேன். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மண் கடத்தப்படுகிற காட்சியை நான் பார்த்தேன். தரையோடு தரையாக புலம்பெயர்ந்து போகிற என் மண்ணே, மண்ணின் துகள்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்லடியா, சொல்லடியா, ஹிஜ்ரத் செய்வதற்கு புறப்பட்டீர்களா? ஹிஜ்ரத் இந்த வார்த்தை தான் எத்தனை பெரிய தாக்கத்தை மண்ணில் ஏற்படுத்துகிறது. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்ந்த போது மதினா நகரத்தின் அன்சாரிகள் அவர்கள் நினைவுக்கு வருகிறார்கள். எப்படியெல்லாம் இச்சமுதாயத்தை மேம்படுத்த அவர்கள் உழைத்தார்கள். கடல் கொந்தளிப்பு இன்னும் அதிகமாகவே இருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் அவற்றை பார்த்து மினுக்கிக் கொண்டிருந்தன. கீழே காற்றும் கடலும் இத்தனை கொந்தளித்த போதும் வானத்தின் நட்சத்திரம் ஏனோ சிரித்தபடியே தெரிந்தது.